பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா? சமாதானமா இருக்கிறீங்களா? ஆண்டவருடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஜனமே, நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? அவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொண்டு அவருக்கு நம்ம எப்படி சாட்சியா இருக்க முடியும் என்று சொல்லி இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். மத்தேயு 5வது அதிகாரம் 5வது வசனம் இப்படியா சொல்கிறது, சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். ஆண்டவர் சொல்றாரு, சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்களாம், அவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். இந்த சாந்த குணம் என்கிறது ஆவியின் கனிகளில் இருக்கக்கூடிய அன்பிலிருந்து வெளிப்படக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைங்களே, இந்த சாந்த குணம் இருந்தால் என்ன ஆசீர்வாதம் என்று பார்க்கும்போது சங்கீதம் 147:6 சொல்கிறது, சாந்த குணம் உள்ளவர்களை தேவன் உயர்த்துகிறவராய் இருக்கிறாரு. சாந்த குணம் நம்ம கிட்ட இருக்குமானால் நிச்சயமா தேவன் என்ன பண்றாருன்னா உயர்வுகளை கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறாரு. சங்கீதம் 22:26 சொல்கிறது, சாந்த குணம் உள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு திருப்தியான வாழ்க்கை வாழணுமா, ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வாழணுமா, ஆண்டவர் சொல்றாரு, அந்த சாந்த குணம் இருந்துச்சுன்னா ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறாராம். நீதிமொழிகள் 14:29 சொல்லுது, சாந்த குணம் உள்ளவர்கள் மகா புத்திமான்களாம். சாந்த குணம் உள்ளவர்கள் மகா புத்திமான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 149:4 சொல்லப்படுகிறது, சாந்த குணம் உள்ளவர்களை தேவன் ரட்சிப்பினால் அலங்கரிக்கக்கூடியவராக இருக்கிறாரு. ஆண்டவருடைய பிள்ளைங்களே, ஒரு ஆண்டவரால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்ம வாழணும். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நிறைவாய் பெற்றுக்கொண்டு நம்ம வாழணும் என்றால் ஆண்டவர் சொல்றாரு, சாந்த குணம் இருந்தால் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இருப்போம் என்று சொல்லி இந்த நாள் கூட ஆண்டவர் அப்ப நம்மளோடு கூட அவர் பேசிக் கொண்டு இருக்கிறாரு. இப்ப நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, எனக்கு சாந்த குணத்தை தாங்க ஆண்டவரே என்று சொல்லி எல்லாரும் நம்ம ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, சாந்த குணம் இருந்தால் ஆண்டவர் நாங்கள் அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி இந்த நாளில் எங்களோடு கூட நீங்க பேசினதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, என்னோடு கூட சேர்ந்து யாரெல்லாம் ஆண்டவரே ஜெபிக்கிறார்களோ அவர்கள் எல்லாரையும் நீர் ஆசீர்வதிக்கணும். ஆவின் கனிகளா இருக்கக்கூடிய இந்த சாந்த குணத்தை ஆண்டவரே எல்லாருக்கும் எங்கள் எல்லாருக்கும் நீ தந்த ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாரையும் நீங்க உயர்த்துங்க, எல்லாரையும் நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த நாளில விசேஷமாய் ஆண்டவரே சாந்த குணத்தினால உன் பிள்ளைகளை அலங்கரிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்க ஜெபங்களை கேட்டதற்காக ஸ்தோத்திரம், அற்புதம் செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.